ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சமையல் பார்க்க போகிறதில்ல. ரொம்ப நாளுக்கு அப்புறமா வெளியே போயிருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்மர் லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பசங்களுக்கு வெளியே கூப்பிட்டுட்டு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். போட் ஹவுஸுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கோம், முட்டுக்காடுக்கு. வாங்க நான் போன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். போய் ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா போட் ஹவுஸுக்கு 12:30 மணி ஆகிடுச்சு, லன்ச் டைமு. நான் வீட்டிலேருந்து சிம்பிளாக சிக்கன் சாண்ட்விச் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதே எல்லாமே சாப்பிட்டோம். சாப்பிட்ட பிறகு உள்ள என்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா 10 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. என்ட்ரிக்கு 10 ருபீஸ் சார்ஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா 1300 ருபீஸ் ஆயிடுச்சு 10 மெம்பர்ஸ்க்கு. உள்ளே போயிட்டோம் 10 ருபீஸ் கொடுத்து. அதுக்கடுத்தது அங்கே வந்து ஸ்நாக்ஸ் விற்றுட்டு இருந்தாங்க. பசங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டோம். போட்டிங்க்கு நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு, கிளம்பலாம். அங்கே பார்த்திங்கன்னா லைஃப் ஜாக்கெட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க சேஃப்டிக்கு. ஃபஸ்ட்டு நான் வரும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் இல்லாமல் தான் இருந்தது. நான் 90s சொல்கிறேன். இப்போ வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு லைஃப் ஜாக்கெட் எல்லாம் கொடுக்குறாங்க. சின்ன பசங்களுக்கு கூட கொடுக்குறாங்க. எல்லாமே சேஃபாக வியர் பண்ணிவிட்டு போய் உக்காந்துட்டோம் போட்டில். போட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போட் போகும்போது பார்த்திங்கன்னா அப்படி இப்படி ஆடிட்டு போயிட்டே இருந்தது. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, எங்கே விழுந்துரும்னு சொல்லி. ரொம்ப நல்லா இருந்தது, பட் உள்ளே வந்து ரொம்ப பயமாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டு வந்துட்டோம். நம்ம வீடியோ பிடிக்கிறது பார்த்துட்டு அங்கே போட் ஓட்டுறேன்னா சொன்னாங்க, நான் உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக கூப்பிட்டுட்டு போகிறேன். அங்கே வந்து ஃபோட்டோ வீடியோஸ் பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய யூடியூபர்ஸ் வந்து அங்கே தான் வந்து வீடியோ பிடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து நீங்கள் தனியாக சார்ஜ் பண்ணணுன்னு சொன்னாங்க. சரி, நாமளும் ஓகேன்னு சொல்லி கிளம்பிட்டோம். அவங்க தான் இந்த வீடியோலாம் பிடிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நான், என் ஹஸ்பண்டு, தம்பி ஒய்ஃபு, தம்பி பசங்க, அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அம்மா, என் பசங்க எல்லாமே ஒன்றா ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுக்கு அடுத்ததாக போட்டிங் முடிச்சுட்டு நம்ம வெளியே கிளம்பிட்டோம். வெளியே கிளம்பி அங்கேருந்து மாமல்லபுரத்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக பஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அங்கேருந்து கோவளத்துக்கு போய் அங்கேருந்து தான் பிடிக்கணும்னு சொன்னாங்க. சரி, அப்படியே போனோம். கோவளத்துக்கு போய் ரீச் ஆகிட்டோம். ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே போய் ரீச் ஆகின பிறகு அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சிட்டு தான் மாமல்லபுரத்துக்கு போனோம். மாமல்லபுரத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி இருக்கும். லன்ச் டைம் முடிஞ்சிருச்சு நம்ம போய் ரீச் ஆகும்போது. போகிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடுவில் நிறைய பேர் வந்து வண்டியெல்லாம் நிறுத்தி லன்ச் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நம்ம போய் ரீச் ஆகும்போது 4 மணி ஆயிடுச்சு. லன்ச் டைம் எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஹோட்டலாக பார்த்து அங்கே போய் மீல்ஸ் ஆர்டர் பண்ணி, ஃபிஷ்ஷுக்கு வந்து அது வந்து தனியாக ஆர்டர் பண்ணணுன்னு சொன்னாங்க. மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரைஸ் கூட ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்தது. சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு அங்கேருந்து பீச்சுக்கு தான் போகிறோம். மாமல்லபுரத்தில் இருக்கிற பீச்சுக்கு தான் போய் நம்ம கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு இருந்தோம். போகிற இடத்துல பார்த்திங்கன்னா பீச்சுக்கு போகிற இடத்துல நடுவில் 2 பக்கமும் நிறைய கடை இருக்குதுங்க. இந்த சைடு ஜூஸு ஸ்நாக்ஸ் கடை இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் ஐட்டம், இந்த மாதிரி மினியேச்சர் ஐட்டம், பசங்களுக்கு கிட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் ஐட்டமாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ப்ரைஸ் கூட ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்தது.
இந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் ஐட்டம் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் இருந்தது. நான் இங்கே கையில் வச்சுருக்கிற ஹேண்ட்பேக்ஸ் ஹேண்ட்பேக் பார்த்திங்கன்னா ₹200. இது நான் காட்டுறேன் இல்லையா, இது ₹100. பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுன்னு நான் கையில் எடுத்து பார்த்தேன். குவாலிட்டி பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, அதனால் நான் வாங்கலை. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பீச்சுக்கு போயிட்டோம். பீச்சுக்கு போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர் உக்காந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதே மாதிரி அங்கேருந்து கோவளத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு பஸ்ஸில் தான் வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த எக்ஸ்பீரியன்ஸு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.